அன்பார்ந்த வாஸ்து நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து வெற்றி வாஸ்து சர்வீசஸ் என்ற அமைப்பின் கீழ் பணியாற்றி வரும் உமாகாந்தனாகி நான் உங்களிடத்திலே பேசுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த தொழிலே பல்வேறு இடங்களுக்கு நான் போய் சென்று காலி மனை, பழைய வீடுகள், புதிய கட்டிடங்களுக்கான பிளான்கள்லாம் செய்து கொடுத்து வந்து கொண்டிருக்கிறேன். இந்த காணொளியினுடைய முக்கிய நோக்கமே புதிதாக இதை காணுகின்ற பல்வேறு நபர்களுக்கும் வாஸ்து பற்றி ஒரு சரியான புரிதல் கிடைப்பதற்கும், மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவை என்றாலும் என்னை தொடர்பு கொள்கின்ற பட்சம் நான் உங்களுக்கு நேரில் அந்த சர்வீஸை செய்து கொடுக்கிறேன். இன்றைய 2வது காணொளியிலே நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால் வாட்டர் சோர்சஸ். அதாவது ஒரு வீட்டினுடைய அமைப்பில் தண்ணீர் புழக்கத்தை எந்தெந்த இடத்துலலாம் செய்யணும், எந்த இடத்துலலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் 2 டிராயிங்கும் கொடுத்துருக்கிறேன், வரைபடம். முதல் டிராயிங்கு நம்பர் 1ல் எந்த இடத்துல இதை தண்ணி புழக்கத்தை நீங்கள் கடைபிடிக்கணும், நல்லது அந்த வீட்டுக்கு வாஸ்து ரீதியான அமைப்பு நல்லது செய்யுங்கிறது ஒன்று. 2வது காணொளியில் எந்த இடத்துல இந்த மாதிரி அமைப்புங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, கெட்ட பலன்களை அது கொடுக்கும். அதை பற்றிய தெளிவும் 2வது டிராயிங்லையும் கொடுத்துருக்குறேன். அது நீங்கள் 2 டிராயிங்கும் ஒத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னுடைய காணொலியும் கேட்டு அந்த 2 டிராயிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெளிவாக புரியும். முதல் டிராயிங்கில் எப்படி தண்ணீர் புழக்கத்தை நீங்கள் உபயோகப்படுத்தணுன்றது கிழக்கு பார்த்த ஒரு மனையினுடைய வரைபடத்தை கொடுத்து, அந்த காலி மனையினுடைய வரைபடத்தை கொடுத்து அதிலிருந்து நான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். பொதுப்படியாக பார்த்தா கிழக்கு பார்த்துட்டிங்கன்னா கிழக்கு பக்கத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு சைடு அக்னி மூலை சவுத் ஈஸ்ட் கார்னர்னு சொல்லுவாங்க, இன்னொரு மூலை நார்த் ஈஸ்ட் கார்னர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னாலும் நார்த் ஈஸ்ட் கார்னரு, வடக்கினுடைய மத்திய பகுதி வாயு மூலை. இந்த பகுதிகளில் ஒன்று தான் நீங்கள் தண்ணி புழக்கத்தை நீங்கள் உபயோகப்படுத்தணும். அதுக்கான நான் டிராயிங் போட்டு காமிச்சிருக்கிறேன். ஏபிசிடின்னு ஒரு இடத்துல காமிச்சிருப்பேன். அந்த இடத்துலலாம் நீங்கள் போர்வெல் போடுறது, சம்பு அமைக்கிறது, அந்த வீட்டில் ரெயின் ஹார்வெஸ்ட்னு சொல்லுவாங்க, மழைநீர் சேகரிப்பு, இந்த மாதிரி அமைப்புங்கள்லாம் மொத்தம் 4 அமைப்புங்க. அதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். அது ஏபிசிடின்ற அமைப்பில் அதை நான் காமிச்சிருக்கிறேன். இன்னும் இதுக்கு அப்புறம் பக்கத்தில் செப்டிக் டேங்க்குன்னு போட்டு செப்டிக் டேங்க் 1, செப்டிக் டேங்க் 2ன்னு ஒன்று கிழக்கு பாகத்துலேயும் மற்றொன்று வடக்கு பாகத்துலேயும் காமிச்சிருக்கிறேன். வடக்கு பாகத்தில் இருக்கிற செப்டிக் டேங்க்கு ரொம்ப நல்லது, வாயு மூலையை ஒட்டி வர்ற இடம். இந்தாண்டு அங்கே போட முடியலைன்னா கிழக்கில் நீங்கள் அக்னி மூலையிலேருந்து தள்ளி போட்டுக்கலாம். இது தவிர வேறு எந்த வகையிலையும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்புகள் வேறு எங்கேயும் கிடையாது. போர்வெல் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு எல்லா விதமான அந்த வடகிழக்கு மூலையில் போர்வெல் போடுறது உங்களுக்கு எல்லா விதமான சுபீட்சத்தையும் கொடுக்கும். இதில் நான் எங்கெங்கே அந்த வாட்டர் சோர்ஸஸ் எல்லாம் பண்ணால் நல்லதுன்ற இடத்துலலாம் டிக் மார்க் கொடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அந்த எல்லா வரையிலையும் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கெட்ட பலன்கள் எதுவும் வராது, எல்லாமே நிறைவான பலன்களே வரும். ரெயின் ஹார்வெஸ்ட்டும் அங்கேயே பண்ணிக்கலாம். செப்டிக் டேங்க்குக்கு மட்டும் விதிவிலக்காக 2 இடம் காமிச்சிருக்கிறேன். அந்த 2 இடத்துல தவிர வேறு எங்கேயும் செப்டிக் டேங்க்கு நீங்கள் போடவே கூடாது. போட்டிங்கன்னா கெட்ட பலன் தான் வரும். இது முதல் கட்டம், ஃபஸ்ட்டு. எல்லாமே உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும், உங்களுக்கு அது எல்லாமே நல்லது பண்ணும். அடுத்த 2வது டிராயிங்கில் பார்த்திங்கன்னா இந்த டிராயிங்கில் வராத இடம் மட்டும் தனியாக நான் காமிச்சு எல்லாமே எக்ஸ்ன்னு போட்டு காமிச்சிருக்கிறேன். அதில் போட்டுக்கிற இடத்துலலாம் எங்கேயுமே நீங்கள் போர்வெல் போடுறதோ, செப்டிக் டேங்க் அமைக்கிறதோ, மற்ற 4 விதமான அமைப்பு கீழே நோட் பண்ணி கொடுத்துருக்குறேன் பாருங்கள். எதுவுமே அங்கே நீங்கள் செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு பூரா டோட்டலாகவே பெரிய கெட்ட பலனுக்கு தான் வரும். அதனால் அந்த இடத்துங்களெல்லாம் நீங்கள் ஏதோ போர்வெல் போடுறதோ, ரெயின் ஹார்வெஸ்ட் போடுறதோ, வேறு சம்பு போடுறதோ, கிணறுங்க ஏதாவது தோன்றதோ, மற்ற எந்த அமைப்பும் அந்த இடத்துல நீங்கள் செப்டிக் டேங்க் உள்பட ஏற்படுத்தவே கூடாது. அதுக்கு எல்லாமே எக்ஸ் மார்க்குன்னு போட்டு தனியாக ஒரு டிராயிங் காமிச்சிருக்கேன். இப்போ 2 டிராயிங்கை ஒத்துட்டு பார்த்தீங்கன்னா எது நல்லது எது கெட்டதுன்றது உங்களுக்கே 100% கிளியராக தெரிஞ்சு போயிடும். குறிப்பாக அந்த கெட்ட அமைப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 இடத்துல 1, 2, 3ன்னு காமிச்சிருக்கிறேன். அந்த 1ங்கிறது சவுத் ஈஸ்ட் கார்னர், தென்கிழக்கு மூலை அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரு செப்டிக் டேங்கோ, சம்போ, வேறு ஏதாவது ரெயின் ஹார்வெஸ்ட், இந்த மாதிரி 4 அமைப்பில் எது ஏற்படுத்தினாலும் அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு எல்லா விதமான கெட்ட பலனும் இது கொடுக்கும். குறிப்பாக வயசானவங்களுக்கெல்லாம் அந்த கர்ப்பப்பை ரிமூவல்னு சொல்லுவாங்க, யூட்ரஸ் ரிமூவல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில்.
அதை கண்டிப்பாக கொடுக்கும். அவங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி அந்த தப்பான அமைப்பு அந்த இடத்துல இருக்கும்போது அதனுடைய கெடுபலனில் இது வரும். லேடிஸுக்கு பெரிய அளவுக்கு மருத்துவ செலவுங்க வைக்கும். அந்த 1ன்னு சொல்கிற இடத்துல 2ன்னு பார்த்திங்கன்னா அது வந்து குபேர மூலைன்னு சொல்லுவாங்க, தென்மேற்கு மூலை. அந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி தப்பான அமைப்புங்களை ஏற்படுத்தினீங்கன்னா வாட்டர் சோர்ஸஸ் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்ட இதுங்க எது நீங்கள் அங்கே பண்ணிங்கனாலும் அந்த வீட்டு குடும்ப தலைவனை காலி பண்ணிடும். குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற ஆண் மக்கள், அது உங்கள் வயசில் பெரியவங்க சீனியர் ஆண்களாக இருந்தாலும் சரி, வளர்ந்து வரக்கூடிய கல்லூரியில் படிக்கிற பசங்களோ வேலைக்கு போகிற பசங்களோ இருந்தாலும் ஆம்பளை பசங்களுடைய பாதிப்பை வந்து பூரா அங்கே காமிக்கும். அவங்க என்ன மாதிரி கெட்ட பலனை அனுபவிப்பாங்கன்னு சொல்கிறதா இருந்தால், அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நிரந்தர வேலை இருக்காது. அவங்க போவாங்க, அந்த ஆஃபீஸில் அவங்களுக்கு பல விதமான விரோதங்கள் ஏற்பட்டு அவங்க அந்த வேலையை விட்டு துரத்தி வீட்டுக்கு வந்து சேர்கிற மாதிரி இருக்கும். 2வது இந்த போதைப் பொருளுங்க, இந்த கெட்ட இந்த ட்ரிங்க்ஸுங்க சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு தவறான அமைப்பில் ஈடுபட்டு அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை அவங்களே அழிச்சிக்குவாங்க. இந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த குபேர மூலையில் வந்து கிணறோ போர்வெல்லோ இருந்தால் இந்த தப்புங்கள்லாம் நடக்கும். அதுக்கடுத்தது 3வது இடம்னு ஒன்று இருக்குது, வாயு மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதுவும் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். குறிப்பாக வந்து இந்த முதலீடு போட்டு ஏதாவது சொந்தமாக தொழில் செய்வாங்க இல்லைங்களா, இண்டஸ்ட்ரீஸ் நடத்துவாங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு மளிகை கடையோ வேறு ஏதோ ஹோட்டலோ ஏதோ ஒரு தொழில் நடத்துவாங்க முதல் போட்டு. அவங்களுக்கெல்லாம் அந்த வாயு மூலையில் ஏதாவது செப்டி டேங்கோ மற்ற அமைப்புங்களோ போர்வெல்லோ போட்டாங்கன்னா அவங்க வந்து பேங்க்கில் வந்து லோன் எடுத்துனாங்கன்னா அந்த லோனை அவங்கள கட்டவே விடாது. இஎம்ஐன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இதெல்லாம் வந்து எந்த தவணையும் கட்டுறதுக்கு வாய்ப்புங்களை உருவாக்காது. நிறைய பிரச்சனைகளை பண்ணி அந்த வீட்டை விட்டே வெளியே போகிற அளவுக்கு கொண்டு போயிடும். அதனால் தப்பான அமைப்புகளில் இந்த வாட்டர் சோர்ஸஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா அது அந்த நான் சொன்ன மாதிரி 3 இடத்துலையும் சொன்ன மாதிரி 3 விதமான கெட்ட பலன்களை அது காமிக்கும். அதே நேரத்தில் ஈசான்ய மூலையை ஒட்டியும் கிழக்கினுடைய மத்திய பகுதி வடக்கினுடைய மத்திய பகுதிகளில் நல்ல இடத்துல இங்கிலீஷில் எல் மாதிரி இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல நீங்கள் இந்த அமைப்புங்கள்லாம் ஏற்படுத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா சுபிட்சம் வளர்ச்சி எல்லாமே கொடுக்கும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, நல்ல பணப்புழக்கம் எல்லாமே வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவ்வளோவும் அச்சீவ் பண்ணுறதுக்கு சாதிச்சுன்னு போகிறதுக்கான வாய்ப்புங்களை இந்த சூழ்நிலைங்கள்லாம் இது உருவாக்கி கொடுக்கும். அதனால் இந்த 2 டிராயிங்கை நீங்கள் ஒத்தி பார்த்துட்டு இந்த நீர்நிலை நீர் உபயோகத்தில் எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஆலோசனைக்கு என்னை அழைக்கிற பட்சம் நான் நேரில் வரேன். இந்த காணொலியின் கீழே வந்து 2 செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டால் மற்ற விவரங்கள்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் பெற்று பயனடைய கோருகிறேன். நன்றி, வணக்கம்.